நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விசுவாவசு இந்த வருடம் ஆக சிறந்த வெற்றிகளை நமக்கு அனைவருக்கும், நம்மை சார்ந்தோருக்கும், இந்த உலக தமிழ் அனைவருக்கும் கொண்டு வந்து சேர்க்கட்டும். அதற்காக நமக்கு தேவையான செல்வங்கள், ஆரோக்கியம், உறவு முறையில் மேம்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்வினை நாம் அனைவருக்கும் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த விசுவாவசு ஆண்டு நாம் அனைவருக்கும் அமைந்திட வேண்டும் என்று இறைவனை வணங்குகின்றேன். இந்த ஹாய் ஃபை ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃபை அப்படிங்கிறது மூலமா நாம செல்ஃப் டாக் பண்றோம் இல்லைங்களா? ஐ பிலீவ் யூ, ஐ எம் ஹியர் ஃபார் யூ, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. இந்த செல்ஃப் டாக், சுய பேச்சு கலை, அதனுடைய வலிமையை பற்றின பதிவு தான் இது. நம்ம அதை பார்த்துக்கூடிய ஹேபிட் மாஸ்டரியில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாங்க. 5 விஷயங்களை ஏற்கனவே பார்த்துட்டோம். சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நாளைக்கு இதை கன்டினியூ பண்றோம். இன்னைக்கு இந்த செல்ஃப் டாக், சுய பேச்சு கலை, அதனுடைய முக்கியத்துவம், இது நம்முடைய குழந்தைகளுக்கு கொண்டு போறது மூலமாக நம்ம குழந்தைகளை எப்படி ஒரு சிறந்தவர்களாக, தன்னம்பிக்கையாளர்களாக, எந்த காரியத்திலும் பெருவெற்றி பெறுபவர்களாக கொண்டு வருவதற்கு இந்த செல்ஃப் டாக் ரொம்ப ரொம்ப அவசியமானது, முக்கியமானது. அது எப்படி அப்படிங்கிறத நிறைய ஆற்றல்கள் கொடுத்திருக்கிறாங்க. அறிவியலாளர்கள் ஆராய்ந்து கொடுத்திருக்கிற முடிவுகளை உங்களோட என்று பகிர்ந்து கொள்கிறேன். இதுல இந்த செல்ஃப் டாக் அப்படிங்கிறதுக்கு நான் எடுத்துட்ட குறிப்புகள் தான் இன்னைக்கு உங்ககிட்ட இதன் மூலமா பகிர்ந்து கொள்கிறேன். இந்த செல்ஃப் டாக் அப்படிங்கிறது சுய பேச்சு கலை. இதுல பாத்தீங்கன்னாக்க நம்ம தமிழ்லயே ஒரு ஆசிரியர் ராஜநாராயணன் என்று சொல்லக்கூடிய தென்காசிக்காரர் ராஜநாராயணன், அவர் கரிசல் காட்டு இலக்கியவாதி கதைகள் அப்படிங்கிற அவருடைய இந்த புத்தகத்துல இந்த சுய பேச்சு கலைகளை பற்றின கதைகள் நிறைய எழுதியிருக்காரு. அது என்ன அதுல இருந்து இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு வார்த்தையினுடைய வலிமை, எண்ணங்களின் வலிமை. ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை, அவரே உயிரோடு தான் இருக்கிறார், இருந்தாலும் மற்றவர்களுடைய வார்த்தைகள் அவர் எண்ணங்களாக மாற்றணும்னா அவர் உயிரோடு இருக்கிறத கூட அவர் மனதிட்ட இறந்து போன ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க. அது சாத்தியம் என்றும் கதைகள் சொல்றார். அதாவது எண்ணங்களுடைய வலிமை, வார்த்தைகளுடைய வலிமை எப்படிப்பட்டதுங்கிறதுக்காக அவர் சொன்ன அந்த கதை. ஒரு 20 நபர்கள் தொடர்ந்து ஒரு மனுஷங்கிட்ட வந்து, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க உங்களுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமா இல்லை அப்படின்னு பேசிட்டே தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆரோக்கியத்தை கூட இழந்துடுவாரு. நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு தொடர்ந்து சொன்னா கூட அந்த இறந்து போயிட்ட நேரத்துக்குள்ள போயிடுவாரு அப்படின்னு இருக்கிறாரு. அவர் கதைங்க, அது கதையா எழுதியிருக்கிறாரு. அந்த வார்த்தையுடைய வலிமை அப்படிப்பட்டது. இன்னொரு ஆத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? இதையே கொஞ்சம் மாற்றி யூ அட்டெண்ட் யுவர் ஃபியூனரல் அப்படிங்கிறாரு. நம்மளே நம்முடைய ஃபியூனரலை அட்டன் பண்றோம். இறப்பு என்பது மறுப்பதற்கில்லை, என்றோ ஒரு நாள் நிகழ்ச்சியை தீரும். அந்த இறப்பினை நம்மளே நம்ம போய் அட்டன் பண்றோம். அப்போ இந்த உலக மக்கள் நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க, எந்த மாதிரியான கருத்துக்களை வெளியிடுறாங்க, எந்த மாதிரியான ஒப்பீனியன்ஸ் நம்மளை பத்தி சொல்றாங்க, நம்ம பத்தின ஒப்பீனியன் மக்கள்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பின்னல் அட்டன் பண்ணோம்னா மக்கள்லாம் எப்படி பேசுவாங்க அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்க அப்படிங்கிற. என்ன பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இதை மக்கள் பேசுற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய சாதனை கொடுத்துட்டு போயிருக்கார், நிறைய மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறார், இவர் ஏற்படுத்தின மாற்றங்கள் தாக்கங்களாகவும் எத்தனையோ இளைஞர்கள் அற்புதமான வாழ்க்கையை பெற்றிருக்கிறாங்க, மிகச்சிறந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்வதற்கு இவர் நிறைய பேருக்கு வழிகாட்டிட்டு போயிருக்கார், மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி, நல்ல கருத்துக்களை மக்களுக்கு வழங்கிட்டு போயிருக்கார். இவர் கொடுத்துட்டு போன சிந்தனைகள் எல்லாம் பயன்படுத்தி இளைஞர்கள் எவ்வளவோ பேரை வெற்றியாளர்களாக மாறி இருக்கிறாங்க, வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், நிறைய பேருக்கு ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார், நல்ல சிந்தனைகளை வச்சுட்டு போயிருக்கார், நல்ல நல்ல புத்தகங்களை எழுதிட்டு போயிருக்கார். இப்படி எல்லாம் மக்கள் பேசணும் அப்படின்னா அதற்கான பழக்க வழக்கங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கைகளை நாம மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால யூ அட்டெண்ட் யுவர் ஃபியூனரல் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை பண்ணி பார்க்க சொல்லி சொல்றாரு. இது ஒரு வார்த்தை குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு, வாட் டு சே வென் யூ டாக் டு யுவர் செல்ஃப். நமக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 முறை நம்முடைய சிந்தனைகள் ஒரு நாளைக்கு வருது. ஒரு அடல்ட்டுடைய பிரெயின்ல பார்த்தீங்கன்னா 60,000 சிந்தனைகள் ஒரு நாளைக்கு வருதுங்கிறாங்க. ஒரு அடல்ட்டுடைய பிரெயின்ல அந்த சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும்? பாசிட்டிவா இருக்கணும், நேர்மறையா இருக்கணும்.
நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாலும் நாம நமக்குள்ளே பேசிட்டு இருக்கிறது தான் உண்மை. நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நம்ம நமக்குள்ளே சொல்லிக்கிறோம் இல்லையா, என்ன ஒர்க் பண்ணணும், என்ன ஒர்க் இந்த வேலை செய்யணும், நெக்ஸ்ட் இந்த ஒர்க் இருக்கு, நெக்ஸ்ட் அதை பார்க்கணும், அவரை மீட் பண்ணணும், அவரை மீட் பண்ணிட்டு இந்த வேலையை நீங்க முடிச்சிடணும் அப்படிங்கிற பிளான் நமக்குள்ள போடுறோம். இதுதான் செல்ஃப் டாக், வேற ஒன்றும் இல்லை. செல்ஃப் டாக் ஒரு பாசிட்டிவானதா இருக்கணும். அந்த செல்ஃப் டாக் எப்படி இருந்தா நம்முடைய காலங்காலமா பல வருடங்களா தீராத பிரச்சனை எல்லாம் கூட தீர்றதுக்கான வழிமுறைகள் நமக்குள்ள கொண்டு வர முடியும். கண்டிப்பா கொண்டு வர முடியும். அதை செயல்படுத்தணும்னா போதும், வெற்றி அடைஞ்சிடலாம். இதே சிந்தனை இந்த பேச்சுக்கலையை கொண்டு போய் நம்ம குழந்தைகள்கிட்ட கொண்டு போயிட்டோம்னா அவங்க என்னவா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இல்ல என்னவா வரணும் அவங்க நினைக்கிறாங்களோ அதை அவர்கள் சாத்தியமாக்கி கொள்ள முடியும். அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்கிறோம். இது அந்த ஆத்தர் சேட் ஹெல்ப் செட்டர் அப்படின்ற ஆத்தர், இவர் வெளியிடுற புக்கு தாங்க வாட் டு சே வென் யூ டாக் டு யுவர் செல்ஃப். நம்ம நமக்குள்ள பேசும்போது என்ன சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களை கொடுக்குறாரு. இதுல நம்மளுடைய பிரபஞ்சம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு பூதம். எந்த பூதம் தெரியுங்களா? அலாவுதீனும் அற்புதம் விளக்கும். அலாவுதீனும் அற்புத விளக்கம் இருக்கும். இந்த விளக்க தேய்ச்சோன்னு ஒரு பூதம் வருதுல, அந்த மாதிரி பூதம் தான் இந்த பிரபஞ்சம். அது என்ன செய்யுமா, நம்ம என்ன பேசுறோமோ அதைத்தான் அவர் விரும்புறாருன்னு நினைச்சுக்கணும். நம்ம என்ன பேசுறோமோ அதைத்தான் விரும்புறாருன்னு இந்த பிரபஞ்சம் நினைக்கும். நம்ம என்ன பேசுறோமோ அதை நம்முடைய விருப்பமாக எடுத்துக்கணும். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக என்னவெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாம் செய்யும். பிரபஞ்சம் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யும். நம்முடைய பேச்சு தான் நம்முடைய விருப்பம். விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் இந்த பிரபஞ்சமே மாறும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வந்து போது கருத்து. நம்ம பேசுறதையெல்லாம் நம்ம விருப்பமா எடுத்துப்போம். அதுக்கேற்ற மாதிரி இந்த உலக நிகழ்வுகளை மாற்றி அமைக்கும் இந்த பிரபஞ்சம். நம்ம பிரைன் நம்ம உடம்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. அத்தனை ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்றது நம்ம பிரைன் அப்படின்னா, அந்த பிரைனை கண்ட்ரோல் பண்றது நம்முடைய மவுத் அப்படின்னு இந்த ஆபர் குறிப்பிட்டார். ஸோ நீங்க பேசுறது என்ன பேசுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்க பிரைன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், மற்ற உடல் உறுப்புகளையும் இயக்க தொடங்கிவிடும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பழக்கங்களை நாம சில்ட்ரன்ட்ட கொண்டு போனோம் அப்படின்னா அவர்களை மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக கண்டிப்பாக கொண்டு வர முடியும். நீங்க இப்போ ஒரு டெஸ்ட்டுக்காக என்ன சொல்றாருன்னா, இப்படி மடக்கிட்டு ஐ கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐ கேன் நீங்க மடக்கும் போது உங்களுடைய மற்ற ஸ்ட்ரென்த் படுறதும், ஐ காண்ட்னு சொல்லிட்டு நீங்க மடக்கும் போது அந்த செல் வந்து லூசன் ஆகிறதையும் ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறார். ஐ கேன் அண்ட் ஐ காண்ட் அப்படிங்கிறதுக்கான வித்தியாசத்தை சொல்றாரு. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு பாசிட்டிவான வார்த்தைக்காக நம்ம திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த 60,000 முறை சிந்திக்கிறோம்னா 60,000 முறை நம்ம பாசிட்டிவான சிந்திட்டோம்னா, பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ணிட்டோம்னா அது ரிசல்ட் எப்படி இருக்கும் இல்லையா? அதுதான் அவர் சொல்லக்கூடிய விஷயம். இப்ப நிறைய நம்ம பொருளுக்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்குலாம் மாணவர்களோட பழகிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு மேத்ஸ் வராது, இப்படி வராதுன்னு சொல்லி இருந்தாங்கன்னா கண்டிப்பா வராது. ஏன்னா வராம இருக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் இந்த பிரபஞ்சம் செய்ய தொடங்கிவிடும். அதுவே இந்த வரக்கூடிய கேம்ல நான் ஃபர்ஸ்ட் வின் பண்ணுவேன்னு நினைச்சாங்கன்னா அவன் வின் பண்றதுக்கான எல்லா சப்போர்ட், எல்லா ஆதரவுகளையும் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் நம்முடைய அடிப்படை கருத்து. அதனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த நோ, நெவர், நாட் அப்படின்ற மாதிரியான எதிர்மறை வார்த்தைகளை நம்முடைய கம்யூனிகேஷன்ல பேச்சுக்கள்ல இருந்து தயவு செய்து நீக்கிடுங்கிறாங்க. சில இடங்கள்ல நோன்னு சொல்றதுதான் பாசிட்டிவா வருதுன்னா அதை பயன்படுத்த ஆகணும், அதுல மாற்றம் இல்லை. பட் எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு வருது, எதிர்மறையான வார்த்தைகள் வெளியே வருதுன்னா, வாக்கியங்கள் வெளியே வருதுன்னா அங்க நோ, நெவர், நாட் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு அடல்ட் வந்து குழந்தையிலிருந்து அடல்ட் பருவம் வருவதற்குள்ளார 1,48,000 முறை அவர் என்ன மாதிரியான வார்த்தைகளை கேட்கிறாரோ அவர் அதுவாகவே மாறிவிடுவார். ஒரு நேர்மறையான வார்த்தைகளாக சொல்லி நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம்னா அவங்க வந்து நேர்மறையான குழந்தைகளாக, தன்னம்பிக்கையாளர்களாக, எதையும் எந்த காரியத்திலும் பெருவெற்றி பெறக்கூடியவர்களாக கொண்டு வர முடியும். அப்ப பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள் முன்னாடி குழந்தைகள் கிட்ட பேசும்படி நல்ல விஷயங்களை, நேர்மறையான விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்மால் முடியும், சூப்பரா வாழலாம், அருமையா செய்யலாம், நினைச்சபடி சாதிக்கலாம், இது மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருங்கள். நெகட்டிவ் வந்து பேச வேண்டாம். இந்த செல்ஃப் டாக் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு புல் தரை இருக்குது, புல் தரையில நம்ம நடந்து போறோம். முதல் நாள் நம்ம நடக்கிறோம். நம்ம வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா தடம் தெரியுமா? தெரியாது. ஆனால் ஒரு மைக்ரோஸ்கோப் கொண்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அழுத்தம் கொடுத்துருப்போம். நம்ம நடந்து நம்ம வெயிட்டு அந்த புல் அமைக்கி இருக்கும், அதனால ஒரு சிறு தாக்கம் அங்கே ஏற்பட்டு இருக்கும். ஆனால் நேரிடம் பார்க்கறது தெரியாது. தொடர்ந்து செய்யும் பொழுது 10 நாள் 20 நாள் நடந்துட்டே வரீங்கன்னா லேசா ஒரு தடம் ஃபார்ம் ஆகும். அந்த தடம் உங்களுக்கு நல்லதை கொடுக்குது அப்படின்னு சொன்னா மேலும் மேலும் நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்க, தடம் நல்லா ஃபார்ம் ஆகும். அதே தடம் மற்றவர்களுக்கும் தேவையானதாக இருக்கிறது, இந்த வழி பரவாயில்லைன்னு
நினைச்சாங்கன்னா, ஈஸியா இருக்குன்னு நினைச்சாங்கன்னா நிறைய பேர் இந்த வழியை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த தடம் நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த பாதை மேலும் மேலும் தேவைக்கேற்றாறு போல அகலப்படுத்தப்படும், அழகுபடுத்தப்படும் இல்லையா? அப்ப நிறைய ஃபாலோவர்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த பாதையில, அதேதான் இந்த பிளே. நீங்க உங்க சிந்தனையின் மூலமாக ஒரு நல்ல வழி, நல்ல பாதையை ஏற்படுத்திட்டீங்கன்னா, அதே இதை உங்க குழந்தைகளும் ஃபாலோ பண்ணுவாங்க, மற்றவர்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நண்பர்களே, நம்முடைய சிந்தனையை நேர்மறையா வச்சுக்கிட்டு, நம்முடைய பழக்க வழக்கங்களை அதுக்கு ஏற்ற மாதிரி, இதை நான் சொன்ன மாதிரி யூ அட்டெண்ட் யுவர் ஃபியூனரல். என்ன மக்கள் பேசணும், நல்லபடியா பேசணும்னா அப்ப எப்படி நம்ம பழக்க வழக்கங்கள் இருக்கணும், அதுக்கு நம்முடைய நம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கான செல்ஃப் டாக் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்கணும். ரொம்ப காலமா தீராம இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த மோஸ்ட் ப்ரெஸ்ஸிங் இஷ்யூ உங்களுக்குள்ள என்ன இருக்குங்க? எனக்கு வந்து பண தேவை இருக்கு, இல்லை என் உடம்பு வெயிட் குறைக்கணும், எனக்கு இது ஹேர் பற்றின கவலை இருக்கு, ஹேர் முடி கொட்டுதலை சரி பண்ணணும், இல்லை ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு சரி பண்ணணும், உடம்புல ஒரு பிரச்சனைக்கு சரி பண்ணணும், எதுவாக வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல. மோஸ்ட் ப்ரெஸ்ஸிங் இஷ்யூ, மோஸ்ட் ப்ரெஸ்ஸிங் இஷ்யூ எல்பிஐ என்று சொல்லுவோம். அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். முதல் விஷயம் அவர் சொல்றார், செல்ஃப் டாக் எப்படி இருக்குங்கிறதுக்கு முதல்ல we have to identify the most pressing issue of you. அதை கண்டுபிடிங்க, அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு 10 வரிகள் எழுதணுங்க. அது எப்படி எழுதணும்னு சொல்றோம்னா, ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதணும், பாசிட்டிவா தான் எழுதணும். ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு வாக்கியவை சொல்லுங்க, நம்முடைய குழந்தைய வந்து நாம வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்ப ஐ ஆம் an ஐஏஎஸ் ஆபீசர் அப்படிங்கிற செல்ஃப் டாக்கா இருக்கும். ஐ ஆம் an ஐஏஎஸ் ஆபீசர் அப்படிங்கிறத செல்ஃப் டாக்கா இருக்கணும். அடுத்தது அது பாசிட்டிவா தான் இருக்குதுங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, பாசிட்டிவா இருக்கணும்னு அவங்க மீட் பண்றது எப்படி தெரியுங்கன்னா, மறந்துடாதீங்கன்னு சொல்லாதீங்க, ஒரு விஷயத்த மறந்துடாதீங்கன்னு சொல்லாதீங்க, அதுக்கு பதிலா ப்ளீஸ் ரிமெம்பர் அப்படின்னு சொல்லுங்க. மறந்துடாதீங்கன்னு சொல்லாதீங்க, ப்ளீஸ் ரிமெம்பர்னு சொல்லுங்க, ஒரு விஷயம். அடுத்தது, நம்ம லெட்டர் லீவ் லெட்டர்ல சொல்லக்கூடிய குழந்தைகளே பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுறாங்கன்னா, ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஸோ ப்ளீஸ் கிராண்ட் மீ லீவ் ஃபார் 4 days. அதையே பயணக்கூடாதுங்கிறாங்க. ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் எழுத வச்சு பழக்காதீங்க, அதுக்கு பதிலாக ஐ ஆம் ரெக்கவரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ நீட் 2 more days ஃபார் தட், ப்ளீஸ் கிராண்ட் மீ லீவ். ஸோ ஐ ஆம் சஃபரிங் தூக்கிட்டு ஐ ஆம் ரெக்கவரிங்னு போடுங்கிறாங்க. அதே மாதிரி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, அருமையான பாட்டுங்க, ரொம்ப பிடிச்ச பாட்டு, நல்லா இருக்கும் கேட்கறது. ஆனால் அந்த குறை ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது குறைங்கிற வார்த்தை தான் நம்ம காதல விடுது. ஸோ பிரெயின் அதுக்கு ஏற்ற மாதிரி குறைங்கிற வார்த்தைக்காக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு பதிலாக நிறைய கண்டேன்னு எழுதிருக்கலாம். நிறைய கண்டேன்னு எழுதினோம்னா அந்த பாசிட்டிவான சிந்தனைகள் நமக்குள்ள வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி பேசுறோங்கிறது நமக்கு தேவையானதான் சொல்ல போறோம். ஆனால் இந்த இல்லை, கிடையாது, முடியாதுங்கிற வார்த்தைகள்லாம் போடாம, வேண்டாம்ங்கிற வார்த்தைகள்லாம் போடாம, எது தேவையோ டைரக்டா எழுதணும் தான். ப்ளீஸ் உங்க செல்ஃப் டாக் எப்படி இருக்கணும்னா, வாட் யூ வாண்ட் அப்படின்னா இருக்கணும். வாட் யூ டோன்ட் வாண்ட்னு, எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது, என்ன வேணுமோ அதை நினைக்கணும். உதாரணத்துக்கு வெயிட் லாஸ் பண்ணா, வெயிட் லாஸ் பண்ணா நீ வெயிட்ங்கிற வார்த்தை தான் நம்ம கூட வந்துருக்கு. அதுக்கு பதிலாக இன்னும் என்ன வேணும், ஃபிட்னஸ் வேணும். ஸோ ஐ வாண்ட் டு பி ஃபிட், ஐ வாண்ட் டு பி ஃபிட். அந்த ஃபிட்ங்கிற வார்த்தை வரும்போது நம்முடைய ஃபிட்னஸ் டெவலப் ஆகும். வெயிட் லாஸ்னா வெயிட் லாஸ் ஆகாது, அதுதான் சொல்ல வராங்க. இந்த டோன்ட்டு, நாட்டு, நோங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாம நேர்மறை அதே வார்த்தைகளை செய்யப்பாங்க. வேலை வந்து ஒண்ணுதான், எப்படி எழுதணும்னா நேர்மறையான வார்த்தைகளை கொண்டு எழுத வேண்டும், பாசிட்டிவா இருக்கணும்னு சொன்னது. hope you understood. அது மாதிரியான ஒரு வகையில் எழுதிக்கிட்டு அதை எப்படி செய்யணும்னா, ஓப்பன் டாக், மவுத் ஓப்பன் பண்ணி சொல்லணும், அப்படி இருக்கணும் செல்ஃப் டாக். நம்ம சொன்ன மாதிரி ஐ பிலீவ் யூ, ஐ எம் ஹியர் ஃபார் யூ, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி உங்களுக்கு தேவையான அந்த இஷ்யூக்கு தேவையான 10 வரிகள் எழுதுறீங்க. ஒருத்தருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பணம் தேவைகள் இருக்குதுன்னா, எனக்கு பணம் தேவை, என்கிட்ட பணம் இல்லை, பணம் வேணும், பணம் இல்லை பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஐ ஹாவ் மணி, ஐ ஹாவ் எனஃப் பேங்க் பேலன்ஸ், மோர் மணி ஃப்ளோ இன்டு மை அக்கௌண்ட், ஐ ஆம் வித் அபண்டன்ஸ் ஆஃப் மணி. இது மாதிரி ஒரு 10 வரிகள் எழுதிக்கலாங்க. 10 வரையும் உதாரணம் சொல்றேன், ஒரு வரையும் முன்னா இருக்கலாம், பின்னா இருக்கலாம் பற்றி இல்லை, ஆனால் எழுதி வச்சுட்டு அதை மவுத் ஓப்பன் பண்ணி சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். மணி இஸ் கமிங் டு மீ, ஐ ஹாவ் அபண்டன்ஸ் ஆஃப் மணி, மணி ஃப்ளோ இன்டு மை அக்கௌண்ட், ஐ ஹாவ் மோர் மணி. இது மாதிரி சொல்றது ப்ரெசன்ட் டென்ஸ்ல பாசிட்டிவா தான் சொல்றோம். ஐ டோன்ட் ஹாவ் மணி அப்படின்னு சொல்றது, ஐ ஹாவ் மணின்னு சொல்லணும்.
அப்போ அடுத்தது பிரசன்னம் சொல்லியிருக்கு. மூணாவது விஷயம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணுங்க. இப்போ எனக்கு வேணும்னா ஐ நீட் 10 lakh வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண, ஐ ஹாவ் 10 lakhs ஆஃப் மணி, மை அக்கௌண்ட் ஹாவ் 10 lakhs ஆஃப் பேங்க் பேலன்ஸ், 10 lakh இஸ் கோயிங் டு மை அக்கௌண்ட். இது மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அது அப்படி சொல்லிட்டே வரணும். இது சொல்லும் போது இந்த பிரபஞ்சம் நமக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இதை நம்ம வாய் ஓப்பன் பண்ணி சொல்லணும்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த ப்ராக்டிஸ் நாம முன்னாடியெல்லாம் 21 days சொன்னாங்க. ஒரு ப்ராக்டிஸ் வந்து நம்மளுடைய ஹேபிட்டா மாறுறதுக்கு 21 days என்ன அப்படின்னு சொன்னாங்க. பட் நாட் நவ். இப்போ என்ன சொல்றாங்க, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஹியூமன் பிரைனுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் த்ரூ திஸ் செல்போன், மொபைல் போன் இது மூலமா நிறைய வருது. அப்ப என்ன பண்ணுது, 21 days பத்தாது, 66 நாட்கள் சில பேருக்கு, சில பேருக்கு 90 நாட்கள் வரைக்கும் வருது. அப்ப 90 days நம்ம பண்ணிட்டோம்னா தட் வில் பிகம் ஒரு ஹேபிட். அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் அந்த செல்ஃப் டாக் நீங்க 90 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிரெயின் அதுக்கு தேவையான எல்லா ஐடியாக்களும் எவ்வளவு பாசிபிள் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வரும். இந்த சிஸ்டத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா, ரெட்ரோ ஆக்டிவ் சிஸ்டம், RAS. ரொம்ப அற்புதமான ஒரு டூல் நம்முடைய பிரெயினுக்குள்ள தாலமஸ்ல இருந்து இருக்கக்கூடியது RAS, ரெட்ரோ ஆக்டிவ் சிஸ்டம். இது என்ன பண்ண தெரியுங்களா, இது ஒரு ஃபில்டர் மாதிரிங்க. நமக்கு என்ன வேணும்னு தேவையோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும். உங்க பேச்சுல இருந்து அந்த பேச்சை விருப்பமா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த தேவைகளை இந்த பிரபஞ்சத்துல இருந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது எப்படி ஃபில்டர் பண்ண தெரியுங்கன்னா, நீங்க எவ்வளவு பெரிய கிரௌட்ல இருந்தாலும் உங்க பேரை ஒருத்தர் சொன்னாருன்னா நீங்க டக்குன்னு திரும்பி பார்ப்பீங்க. அதான் அந்த ஃபில்டர் சிஸ்டம். ஈஸியா புரியுதுக்காக சொல்றேன். இதே மாதிரிதான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்ணில் பட வைக்கணும். 1000 போஸ்டர் பார்ப்பீங்க, அதுல ஒரு போஸ்டர் உங்களுக்கு விருப்ப போஸ்டா இருக்கும். அந்த போஸ்டர் தான் உங்களுக்குள்ள கொண்டு வந்து காட்டும். மற்ற போஸ்டரை நீங்க மறந்துடுவீங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க அந்த மாதிரி வரும்பொழுது இந்த பேச்சுல இருந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்துட்டு ஒரு நியூரல் பாத் ஃபார்ம் பண்ணிடுது நம்ம பிரெயின்ல. அந்த நியூரல் பாத் அப்படிங்கிறது தான் எங்க நீங்க போனீங்கனாலும் அதுல உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் மட்டும் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு எல்லா கலருக்கு கூடிய ஒரு நிறைய கலர் பலூன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல நம்ம இருக்கிறோம். நீங்க ப்ளூ கலர் பலூன் என்னங்கன்னு சொல்லிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளூ கலர் பலூன் பூரா என்று அந்த டக்குனு கொஸ்டினை மாத்துறாங்க. எத்தனை ரெட் கலர் பல்ப் இருக்குதுன்னு கேட்டா நமக்கு இந்த பதில் கிடைக்காது. ஏன்னா அது நமக்கு தேவையில்லை. ஆனா ப்ளூ கலர் பல்ப் எத்தனை இருக்குதுன்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியும். ஸோ இதுதான் இந்த ரெட்ரோ ஆக்டிவ் சிஸ்டம். நமக்கு தேவையான பொருட்களை நம்ம கொண்டு வந்து செய்யக்கூடிய அற்புதமான ஒரு டூல் தான் இந்த RAS, ரெட்ரோ ஆக்டிவ் சிஸ்டம். இந்த RAS அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கொடுங்க. இந்த RASக்கு முக்கியமான காரணம் யார் சொல்லுங்கன்னா, பேசில் கேங்க்லியா, நம்முடைய ஃப்ரெண்டு. இந்த ஹேபிட் ஃபார்மேஷன் முதல்ல ஆரம்பிக்கும் போது தெரியும், நம்முடைய ஃப்ரெண்டு யாருன்னா பேசில் கேங்க்லியா. இந்த பேசில் கேங்க்லியா ரொம்ப ரொம்ப அற்புதமான உறுப்புங்க. இதை நம்ம சரியா அந்த எனர்ஜியை கொடுக்கல அப்படின்னா இந்த பார்க்கின்சன் சொல்லக்கூடிய நம்ம உடல் உறுப்புகள் செயல் இழப்பதற்கு கூட காரணமாக அமைந்திருக்கு. இந்த பேசில் கேங்க்லியாவை ஸ்ட்ராங்கா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி உணவுகளை நம்ம கொள்ள வேண்டும். இதெல்லாம் பின்னால் அவரை திட்டங்களை பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கறது செல்ஃப் டாக் திட்டம் வச்சுட்டு இருக்கிறோம். செல்ஃப் டாக்குடைய முக்கியத்துவம். இப்ப இதே ஸ்டைல நீங்க நம்முடைய குழந்தைகளுக்கு நேர்மறையான சிந்தனைகளை மீண்டும் மீண்டும் அவர்கள் ஒரு செல்ஃப் டாக்கா எனக்கு என்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்களை பேச வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பா அதுவாகவே அவர் வருவார்கள். அதுக்கு தேவையான மக்கள், அதுக்கு தேவையான சந்தர்ப்பங்கள், அதுக்கு தேவையான நிகழ்வுகள் அத்தனையும் உங்களுடைய RAS நிகழச் செய்யும், சாத்தியமாக்கும். மிகச்சிறந்த ஆகச்சிறந்த வெற்றியாளர்களாக நம்முடைய குழந்தைகளை கொண்டு வருவதற்கு இந்த RAS, இந்த செல்ஃப் டாக் ஒரு பயனுள்ள கருவியாக அமையும். நம்முடைய மாணவர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகளுக்கும் கூட இதை பயன்படுத்தி மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக கொண்டு வர முடியும், உருவாக்க முடியும். நான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Wish you all the best friends. Once again, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.